இந்த செய்தி பாடசாலை மாணவர்களுக்கான செய்தி. நிறைய பேருக்கு பிரயோசனமா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. இந்த இயற்கை அனர்த்தத்தினால பாடசாலை மாணவர்களுடைய சீருடைகள், பாதணிகள், புத்தகங்கள் அழிந்து போயிருக்கும். இப்படி அழிந்தவர்கள் பாடசாலைக்கு எப்படி மீண்டும் செல்வது? இது சம்பந்தமாக கல்வி அமைச்சின் செயலாளர் இன்றைய தினம் விளக்கப்படுத்தி இருந்தார். இவற்றில ஏதாவது ஒன்று அழிவடைந்திருந்தா, அல்லது எல்லாமே உங்களது ஆவணங்கள் அத்தனையும் அழிவடைந்திருந்தாலும், பாடசாலைக்கு நீங்க வாரது தடையாக இருக்காது. நீங்க பாடசாலைக்கு வரணும். உங்களிடம் இருக்கின்ற ஏதாவது ஒரு ஆடை அணிந்து கொண்டு பாடசாலைக்கு வரலாம். எந்த அதிகாரிகளும் உங்களை தொல்லைப்படுத்த மாட்டாங்க. அதுக்கு தடையாகவும் இருக்க மாட்டாங்க. இந்த இயற்கை அனர்த்தத்தினால பெற்றோரை இழந்த மாணவர்கள் இருப்பீங்க. அவர்களுக்கு அதிகாரிகளூடாக நாங்க நட்டஈடு வழங்குவோம். இவர்களது கல்வியை தொடர்வதற்கு சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தினூடாக நிதி உதவி வழங்கப்படும். அவர்களது கல்வியை தங்கு தடையின்றி தொடர்வதற்கு இந்த இயற்கை அனர்த்தமானது எந்த வகையிலும் எந்த மாணவர்களது கல்விக்கும் தடையாக இருக்க மாட்டாது. நீங்க பாடசாலைக்கு தொடர்ச்சியாக பாடசாலை ஆரம்பித்ததும் வரணும் அப்படிங்கிறத கல்வி அமைச்சின் செயலாளர் இன்றைய தினம் சொல்லியிருக்கிறார். இந்த செய்திய தகவலை நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய மாணவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்.